திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு 5 நிமிஷத்துல இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நார்மலா எப்பவும் ஒரே மாதிரி சாண்ட்விச் செய்யாம இந்த சாண்ட்விச் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசிலுக்கு வேக வச்சா போதும், நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் தோல் எல்லாம் உரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்துறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிருக்கேன். ஜீரகம் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ண வெங்காயத்தை நான் ஆட் பண்றேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை சிம்ல வச்சுட்டு நான் உருளைக்கிழங்கு ரெடி பண்றேன். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தோல் எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, இது மட்டும் ஆட் பண்ணா போதும். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி குக்கர்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு தான், அதனால ஈஸியா மசிச்சிடலாம். இது மாதிரி கரண்டியாலே நல்லா மசிச்சுக்கங்க. இப்ப நல்லா மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சா போதும். இப்போ வெங்காயம் ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா, கொஞ்சம் லிக்விடா வேணும், அதுக்காக தான் நான் தண்ணி ஆட் பண்றேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணி 1 நிமிஷம் போல குக் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன். சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்துதான் நான் தோசைக்கல் ஒன்று வச்சிருக்கேன். அது லைட்டா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தேவைன்னா போட்டுக்கங்க, இல்ல தேவையில்லை அப்படி வெறும் பிரெட்டா போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்க விருப்பம் தான். இப்ப பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிரெட் அதுல வச்சு ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்ப பிரெட் மேல நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸ வச்சிடலாம்.
எல்லா பக்கமும் ஈவனா அளவுக்கு நல்லா வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனா இருக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லா வச்சாச்சு. இன்னொரு பிரெட்டை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ இத கரண்டியாலே நல்லா பிரஸ் பண்ணா போதும். ரெண்டும் நல்லா ஒட்டிரும் உங்களுக்கு. இப்போ ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைடு நான் திருப்பி போடுறேன். இந்த சாண்ட்விச் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அப்பதான் உங்களுக்கு வெளியில மொறுமொறுன்னு இருக்கும். நடுவுல வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட்டாவே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட் சைடு வேணும்னா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கம் குக் ஆயிடுச்சு. நான் எடுத்துறேன். இப்போ நம்மளோட பிரெட் பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்பவுமே ஒரே மாதிரி வெஜிடபிள் சாண்ட்விச் மட்டுமே பண்ணாம இந்த பொட்டேட்டோ சாண்ட்விச் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.